வணக்கம். சற்று முன் பென்ஷனர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு, புதிய மாற்றம் சார்ந்து தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது சார்ந்து முழு விவரத்தையும் பார்ப்போம். ஓய்வூதியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் PFRDA பென்ஷன் சகாயக் என்ற புதிய செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான குறைதீர்ப்பு தளத்தை அறிமுகம் செய்துள்ளது. ஓய்வூதிய திட்டத்தில் உறுப்பினராக இருக்கும் லட்சக்கணக்கான மக்களுக்கு சேவைகளை எளிதாக்கவும் விரைவாக வழங்கவும் நோக்கத்தில் இந்த புதிய டிஜிட்டல் தளம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் புகார் கொடுப்பது முதல் அதன் நிலையை கண்காணிப்பது வரை அனைத்தையும் ஒரே இடத்தில் செய்ய முடியும். முன்னதாக செயல்பட்டு வந்த மத்திய குறைதீர்ப்பு மேலாண்மை அமைப்பை விட இந்த புதிய தளம் மிகவும் எளிமையானதாகவும் பயனர் நட்பானதாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இணையதளம், மொபைல் செயலி மற்றும் வாட்ஸ்அப் மூலம் இந்த சேவை பயன்படுத்த முடியும். இதனால் ஓய்வூதியர்கள் அலுவலகத்திற்கு சென்று அலைவதோ அல்லது பல்வேறு தளங்களில் தகவல்களை தேடுவதோ தேவையில்லை. இந்த புதிய தளத்தின் முக்கிய சிறப்பம்சத்தில் ஒன்று, இனி பிரான் எண் மற்றும் கடவுச்சொல்லை நினைவில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாதது. பயனர்கள் தங்களது மொபைல் எண்ணை பயன்படுத்தி OTP மூலம் எளிதாக உள்ளே நுழைய முடியும். ஒரே மொபைல் எண்ணுடன் பல பிரான் கணக்குகள் இணைக்கப்பட்டிருந்தாலும் அவை அனைத்தும் ஒரே உள்நுழைவில் தானாகவே தோன்றும். இதனால் கணக்கு அணுகல் மிகவும் எளிமையாகிறது. மேலும் இந்த தளம் அரசின் பாஷினி தொழில்நுட்பத்துடன் இணைக்கப்பட்டிருப்பதால் இந்தியாவின் 22 முக்கிய மொழியில் புகார் அளிக்க முடியும். புகாரை தட்டச்சு செய்ய வேண்டிய அவசியமில்லை. பயனர்கள் தங்களது தாய்மொழியில் பேசினாலே போதும். அதேபோல் பதில்களை வாசிப்பதற்கு பதிலாக கேட்டும் தெரிந்து கொள்ள முடியும். இந்த வசதி குறிப்பாக முதியவர்கள் மற்றும் கிராமப்புற மக்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். பென்ஷன் சகாயக்கில் உள்ள செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயனர்களின் புகார்களை தானாக புரிந்து கொண்டு சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி வைக்கும். இதனால் சிக்கலான மெனுக்களில் தேடி அலைய வேண்டிய அவசியம் இருக்காது. பயனர் தனது பிரச்சனையை விளக்கினால் போதும், மீதமுள்ள செயல்முறைகளை AI கவனித்துக் கொள்ளும். அது மட்டுமில்லாமல் புகார் அளித்த பிறகு அதன் நிலைமையை நிகழ்நேரத்தில் கண்காணிக்கும் வசதி வழங்கப்பட்டிருக்கிறது. புகார் எந்த நிலையில் உள்ளது, யார் அதை கையாளுகிறார்கள், எப்போது தீர்வு கிடைக்கும் போன்ற தகவல்களை நேரடியாக அறிய முடியும். மேலும் தீர்வு கிடைத்த பிறகு பயனர்கள் தங்களது கருத்துக்களையும் மதிப்பீடுகளையும் பதிவு செய்யலாம். ஒருவேளை வழங்கப்பட்ட தீர்வில் திருப்தி இல்லை என்றால் ஒரு கிளிக் மூலம் மேல்முறையீடு செய்யும் வசதி இதில் உள்ளது. குறிப்பிட்ட காலத்திற்குள் தீர்வு கிடைக்காத பட்சத்தில் புகார் தானாகவே உயர் அதிகாரியிடம் எடுத்துச் செல்லப்படும். ஓம்பட்ஸ்மேன் முறையீட்டுக்கும் தனியாக விண்ணப்பிக்க வேண்டிய அவசியமில்லை. இணையதளம், மொபைல் செயலி மற்றும் வாட்ஸ்அப் ஆகிய 3 தளத்திலும் செயல்படக்கூடிய பென்ஷன் சகாயக் ஓய்வூதியர்களுக்கான சேவையை மிகவும் எளிமைப்படுத்தும் ஒரு முக்கியமான டிஜிட்டல் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.